கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இன்றைக்கு திருமண நாளோ இல்லைன்னா சின்ன பிறந்த நாளோ நீங்கள் கொண்டாடி கொண்டிருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் மங்கள வார்த்தை உங்களுக்காகவே ஆசீர்வாதமாக இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு, கடனிலிருந்து ஒரு ரட்சிப்பு, அவமானத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, எல்லாம் ரட்சிப்பு தான். நம் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை ரட்சிப்பதற்காக அவதரித்தார். பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக மாத்திரம் அல்ல, முக்கியமாக பாவத்திலிருந்து ரட்சிப்பு, அக்கிரமத்திலிருந்து ரட்சிப்பு. அதை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களிலே விமோச்சனம் கொடுப்பதற்கு, கடனிலிருந்து ஒரு விமோச்சனம், இன்னைக்கு வியாதியிலிருந்து ஒரு விமோச்சனம், இழப்புகளிலிருந்து ஒரு விமோச்சனம், அவமானத்திலிருந்து ஒரு விமோச்சனம், தோல்விகளிலிருந்து ஒரு விமோச்சனம். இந்த விமோச்சனத்தை தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். முதல்ல இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்படாமல் மனம் போன போக்கில் மதுபானத்தை குடிச்சிட்டு, கஞ்சா அடிச்சிட்டு, சிகரெட் அடிச்சிட்டு, தேவையில்லாத கேளிக்கைகளுக்கு கடந்து சென்று, தேவையில்லாத சண்டைகளை இழுத்துட்டு, வம்புகளை இழுத்துட்டு, யாந்தான் இவனை பெற்றனோன்னு பெற்றோர்களே வேதனைப்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்கள ஆண்டவர் சந்தித்து ரட்சிக்கிறார். இது உன் வீட்டிற்கு ரட்சிப்பு. அப்படின்னா உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு. மனம் போன போக்கில் வாழுகிற உன் வாலிப மகளை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கிறார். மனம் போன போக்கில் வாழுகிற உன்னுடைய புருஷனை கர்த்தர் சந்திக்கிறார். சொல் பேச்சையே கேட்காத வாயாடி மனைவியை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கிறார். உன்னுடைய பேரப்பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கிறார். முதல்ல இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு. சகையினுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்த பொழுது, எப்போ ரட்சிப்பு வந்துச்சுன்னா, அவன் தகாத காரியங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதற்கு பரிகாரத்தை தேடினான். அப்பொழுது அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு சகையுடைய வீட்டில் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க போன ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டிற்குள்ளே அவர் எழுந்தருளி வருகிறார். அதே போல் கடனிலிருந்து ரட்சிப்பும், வியாதியிலிருந்து ரட்சிப்பும், அவமானத்திலிருந்து ரட்சிப்பு, எல்லாத்திலிருந்து இன்றைக்கி ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும்படி இந்த நாளை நன்மையால் முடிசூட்டுகிறார். ஒரு நல்ல சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சகோதரி பெருல் அனுஷியா தூத்துக்குடியிலேருந்து ஒரு சாட்சி அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க: என்னுடைய சரீரம் முழுவதும் காந்தல், கை கால் வலி, எரிச்சல் மிகவும் பயங்கரமாக இருந்தது. இந்த நிலைமையில தான் அன்பு மகள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் சரியாகாத நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக காந்தல், எரிச்சல், வலி அப்படின்னா எப்படி இருக்க யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷனுடைய கண்ணில் மிளகாப்பொடி போட்டால் எவ்வளோ எரியும், அது கண்ணு மட்டும் எரியும். ஆனால் இவங்க சரீரம் முழுவதும் எரிச்சல். இந்த சூழ்நிலையில் அந்த சகோதரி செய்த காரியம், ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி தேவனின் அன்பு ஜெப மையத்திற்கு வந்தார்கள். இங்கே வந்த உடனே இங்கே உள்ள பிள்ளைகள் ஆண்டவருடைய மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபித்தார்கள். இந்த வார்த்தை போன உடனே எரிச்சல் எங்கே போச்சுன்னு தெரில, தெய்வீக சுகத்தை கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கிறேன், எல்லா இடத்துக்கும் விடுதலையோடு போகிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சாட்சி எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட காந்தலோ, எரிச்சலோ, வலிகளோ, வேதனைகளோ உங்கள் வாழ்க்கையில் இருந்து இதிலிருந்து விமோச்சனமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் வீடு தேடி வருகிறார், வந்து உங்களை தொட்டு குணமாக்குவார். அந்த சகோதரி ஆண்டவர் குடியிருக்கிற ஜெப மையத்திற்கு வந்தார்கள். எங்களுடைய அடைக்கல பட்டணத்தில் வந்தாங்க, ஜெபிச்சு அனுப்பினா அற்புதம் செய்தார். இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவரே உங்கள் வீட்டுக்கு வர, ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலும் இல்லைன்னா குடும்பத்திலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது எங்களுடைய ஜெப மையங்கள் நிறைய மும்பையில் இருக்குது, நாகர்கோயிலில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அருகாமையில் எது இருக்கோ நீங்கள் போங்க, அங்கே போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வந்துடுங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அவங்க ஜெபம் பண்ணால் மட்டும் பத்தாது, நீங்களும் ஜெபம் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு ப்ரேயர் சப்போர்ட் பண்ணுவோம். சில நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்களால ஜெபிக்க முடியாது, ஆவி தொய்ந்து போயிடும், முறிந்து போயிடும். ஆனாலும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சொல்லு கடங்காத பெருமூச்சுகளோடு கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
இன்றைக்கு இவர்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு, விமோச்சனம் வரட்டும். முதல்ல பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் என் பிள்ளைகளை மீட்டடும். 2வது, இவர்கள் சிக்கியிருக்கிற கடன்களிலிருந்து இவர்களை மீட்டடும். 3வது, இவர்களை சுற்றி இருக்கிற அவமானங்களிலிருந்து இவர்களை மீட்டடும். 4வது, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்க எல்லா வியாதி கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை ரட்சித்து என் பிள்ளைகளுக்கு விமோச்சனத்தை கொடுத்து என்னை காண்டாமிருகத்தின் பலனோட ஓட உழைக்க கர்த்தர் பலன் தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.